ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 30,000 கோடி ஊழல் அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அரசியல் சார்ந்த அனைத்து தகவல்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டுருக்கோம். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்ச்சைக்குரிய 30,000 கோடி ஆடியோ டெல்லிக்கு பறந்த கடிதம், அதிரடி காட்டும் அதிமுக தரப்பு. தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரும் முன்னாள் நிதி அமைச்சருமான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் டெல்லியை சார்ந்த ஊடகவியலாளர் ஒருவரிடம் பேசிய கூறப்படும் ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. அந்த ஆடியோவில் உதயநிதியும் சபரீசனும் அவர்கள் முன்னோர்களை விட அதிகம் பணம் சம்பாதித்துள்ளனர், சிறு குவித்துள்ளனர். அது தோராயமாக 30,000 கோடி இருக்கும் என நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையை சேர்ந்த அதிமுக வழக்கறிஞர் பாபு முருகவேல் வந்து பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் பாரிமுனையில் உள்ள மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு தபால் மூலமாக புகார் அனுப்பி இருந்தார். அதிமுக வழக்கறிஞர் பாபு முருகவேல் அனுப்பிய புகார் மீது சிபிஐ மற்றும் மத்திய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஆடியோ குறித்து புகார் அளித்த பேரில் சிபிஐ நடவடிக்கை எடுக்காததால் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, மத்திய நிதி அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகியோருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 30,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஊழல் செஞ்சுருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா வெளி வந்துருச்சு. அது கேஸாகவும் கொடுத்துருக்கோம். அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயல்பாடுமே செய்யாமல் முடக்கிப்பட்டுள்ளது. அதை உடனடியாக விசாரிக்க வேண்டும் அப்படின்ட்டு அதிமுக தரப்பு வழக்கறிஞர் பாபு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, மத்திய நிதி அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடிதம் எழுதியிருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.